நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியா சதி திட்டம் தீட்டி நம்ம விஜயை எப்படியோ திரும்ப ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு மாசம் இன்னும் அகவாசம் இது டைம் தரோம். அந்த டைமுக்குள்ள நீங்க திரும்ப விஜயை நிரூபாதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அப்படி நீங்க நிரூபிக்கல, விஜய் கண்டினியூவா ஜெயிலே தான் இருப்பாங்க. வெண்பா அவங்க கஸ்டடிக்கு ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தீர்ப்பில் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் எந்த ஒரு எவிடன்ஸுமே இவங்ககிட்ட இல்லை. இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, எப்படியானா ஒன்று இதில் நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவசேனா இப்போ புதுசாக வந்திருக்கவங்க இதுக்குள்ளே, அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே ஒரு மாதம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த ஒரு மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களும் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. மல்லிக்கு அழுக தாங்க முடியல. ஒரு மாதம் விஜய் விட்டு எப்படி பிரிஞ்சு, ஒரு மாதம் வெண்பா வேற தனியாக இருப்பல. ஏன்னா வெண்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வெண்பா மல்லிகிட்ட, மல்லியம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அவங்க கூட இருக்கிறதுக்கே பிடிக்கலமா, எனக்கு கூடயே கூட்டின்னு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம நிஷாவா மயக்கமோட வச்சு கூட்டிட்டு போனாங்கல்ல, கரெக்டா கூட்டின்னு போயிட்டு விஜய் கிட்ட மீட் பண்ண வச்சு அங்க பேச வச்சு சந்தோஷப்படுத்திட்டாங்க. இந்த சமயத்துல வெண்பா இவ்வளவு கஷ்டத்தையும் எடுத்து சொல்றாங்க, எனக்கு அங்க இருக்கிறதுக்கே புரியல தாத்தா, பரவாயில்ல, ஆனா நிஷா சித்தி ரொம்ப என்ன கொடுமை பண்றாங்க, என்ன வேணும் என்ன இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்பவே என்னை இழிவாடுபடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, நீங்க ஊட்டி விட்டா மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அளவில் ரொம்பவே நொந்து போயிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஃபீலிங்கா இருக்கு, என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு போனுங்க. பேராசை பெருநஷ்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு முடிஞ்சதை நம்ம சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டு அதிகமாக ஆசைப்பட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தலையில் நாமளே இதை எடுத்து போடுற மாதிரி ஒரேடியா குப்புன்னு உட்காந்துருமோ, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழல்லாம் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதா, வந்தா அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் பார்த்தாகணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லி நீ நினைச்சுன்னு இருக்கலாம் கேஸ்ல ஜெயிச்சிருவ தேவசேனாக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ரஞ்சினை இருக்கிற வரையும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, ரஞ்சிதத்தை வச்சு இந்த கேஸை எப்படி ப்ரெஸ் டேக் ஓவர் பண்ணி ஒரே அடியாக உங்க கதையை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுன்னு இருக்காங்க. மல்லி என்னமே பேசாம, என்னடா பேசுறது இந்த இடத்துல, நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், இவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்துனே இருக்கு. இப்போ நம்ம விஜய் ஒரு பக்கம் ஜெயில உட்காந்து கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க, ஜாமீன் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா தேவசேனா ஒரு பிளான் பண்ணிடுறாங்க, கரெக்டா ஜாமீனுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. ஜாமீன் ஒரு பக்கம் கிடைச்சிருது. எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, கரெக்டா நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்களோட பிரில்லியன்டான மைண்டை வச்சு வேற லெவலில் ஒரு பக்கம் திங்க் பண்ணி போயிட்டு ஜாமீனுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே இவங்களோட ஆட்டம் தான் என் ஆட்டம் கபிலா, இது நான் இறங்கி ஆட போறேன், இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க, பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் ஜாமீன்ல வெளியே வராரு, வெண்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. அதுக்கு திரும்ப கோர்ட்டுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டு, அதுல வெண்பாவுக்கு பிடிச்ச தவளே இருக்கட்டும் அந்த ஒரு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வெண்பாவும் எங்க அப்பா கூட தான் இருக்கு, எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மல்லியும் சந்தோஷமா சாப்பாடு செஞ்சு போறாங்க. ஆனா அந்த சமயத்துல விஜய் கஷ்டம், எங்க திரும்ப என்ன ஜெயில போட்டுருவாங்களோ, அதுக்கப்புறம் வெண்பா ஒரே அடியா கதிரேசன் போயிடுவானோ, எனக்கு பயமா இருக்க மல்லி, நீ தான் எப்படியாவது வெண்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இருக்கேன் விஜய், நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களை நெருங்கிட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி செல்லுபடி ஆகுமா, இதுக்கு மேல இந்த பிரச்சனை இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்தாதாங்க தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது. வாழ்க்கைனா கஷ்டம் வரதா வரும், அந்த கஷ்டத்தை எப்படி நாம எதிர்கொள்றோம் அதை பொறுத்து தான் எல்லாமே தலைகீழ மாறும். அது போலதான் இங்கேயும் நடந்துன்னு இருக்கு. பாப்பா என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, வார்த்தையே அசந்து போற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா செம்மையா பிளான் பண்ணி செம்மையான ஒரு டாப்பு டக்கர் டூப்பு டக்கரா பண்ணி விட்டாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ண இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்தா அல்றாரு ஒரு பக்கம் கதறி கதறி அல்றாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, ஐயோ என்னடா இது, நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது இந்த பிரச்சனை இருக்குமா இருக்காதா, இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வருமானு சொல்லிட்டு தெரியலங்க. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடந்துட்டா வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி,
போனதெல்லாம் போச்சுடா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வெண்பா விஜய் இவங்க 2 பேரும் பிரிக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அவங்கள எப்படி ஒன்றா இருக்கிறதுக்கான முடிவை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரில்லியண்ட்டான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை விட்டு ஒரு பக்கம் போயிருக்காங்க. பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.